நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்று சொல்கின்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்கின்றார். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே சீஷராக இருப்பீங்க என்று சொல்கின்றார். சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம், புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றது. நம்பிய சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா. பொல்லாபுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே. பொல்லாபுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயே. தானாய் நிலையான சந்தோஷம் பூவி கர்த்தாவின் நன்மண்டை வா. தானாய் நிலையான சந்தோஷம் பூவி கர்த்தாவின் நன்மண்டை வா. சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம், புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பிய சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா. ஆத்துமமிப்பேன் பெற்றிடாமல் ஆத்தம் நஷ்டமடைந்தாம். ஆத்துமமிப்பேன் பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தாம். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியம் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம், புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பிய சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா. பாவ மனிதன் ஜாதிகளை பாசமாமிக்க வந்தார். பாவ மனிதன் ஜாதிகளை பாசமாமிக்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம், சிந்திய ரத்தம், புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பிய சுவண்டை வா, நம்பிய சுவண்டை வா.
ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே உங்களுக்கு என் அன்பின் ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கர்த்தர் தந்த இந்த நாளுக்காக மீண்டுமாக உங்களை விதமாக சந்திப்பது கர்த்தர் தந்த ஈவு. நம்முடைய வாழ்வு, நம்முடைய குடும்பங்கள் ஆண்டோட கிருபையினாலே இன்று இந்த வைரஸ் இருக்கின்ற நேரங்களிலும் கர்த்தர் சுகன் பலன் தந்து நம்மை வாழ வைத்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். நாம் வேதத்தை நாம் தியானிப்போம். இந்த நாளுக்கான கொடுக்கப்பட்ட வேத பகுதிகளை நாம் பார்க்கும்போது தென்னிந்திய திருச்சபைக்காக சிஷ்யத்துவ விலையாக்க காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஸ் என்ற கரும்பொருளை கொண்டு திருச்சபை இன்று இதை குறித்து தியானிக்கின்றது. வாட் இஸ் எ டிசைபிள்ஷிப் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். சீடர்கள் என்றால் என்ன? சீடர்கள் குறித்து வேதம் என்ன சொல்கின்றது? சீடர்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய சீடர்கள் 12 பேரா, இல்லை அதுக்கு மேலாக சீடர்களாக என்று ஒருவேளை உங்களுக்கு விதமாக ஒரு கேள்வி இருந்தால் இதை குறித்து நாம் மிக சிறப்பாக இன்றை நாம் தியானிப்போம். வேதத்தில் பார்க்கும்போது சீஷன் என்ற வார்த்தையை மிக தெளிவாக 269 இடங்களிலே சீஷன் என்ற வார்த்தையை எழுதப்பட்டுள்ளது. விசுவாசி என்ற வார்த்தை 2 இடங்களிலே எழுதப்பட்டுள்ளது. கிறிஸ்தவன் என்ற வார்த்தை 3 இடங்களிலே எழுதப்பட்டுள்ளது. இன்றைய சமுதாயத்துக்கும் திருச்சபைக்கும் தேவையானது விசுவாசிகள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல. இன்றைக்கு தேவையானது அவனுடைய சீடர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நோ நீட் ஃபேன்ஸ், வி நீட் ஒன்லி ஃபாலோவர்ஸ் என்று நாம் பார்க்க முடியும். ஆண்டுடைய சீடர்கள் தேவை, கிறிஸ்தவர்கள் தேவையில்லை, விசுவாசிகள் தேவையில்லை என்ற உணர்வை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நாம் பார்க்குவோம். மத்தேயு 28 அதிகாரம் 19 சொல்வது போல த கிரேட் கமிஷனாக ஆண்டவர் இப்படியாக திருவுளம் பற்றுகின்றார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்று அவருடைய சீடர்களுக்கு திருவுளம் பற்றுகின்றார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்குங்கள் என்ற அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தவராக சீடர்கள் உலகத்தில் செல்கின்றார்கள், தன்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றார்கள். அவர்களுக்கு மக்கள் மத்தியிலே அவருடைய சொந்த பந்தங்கள் பாசங்களை விட்டு ஜனங்கள் முன்பதாக செல்கின்றார்கள். சமுதாயத்தில் சென்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி திருநாமத்தினாலே ஜனங்களுக்கு போதிக்கின்றார்கள், ஞானஸ்தானத்தை கொடுக்கின்றார்கள். சன்மார்க்கத்திலே அவர்களை போதித்து ஆண்டவருடைய சந்நிதிக்கு வருவதை பார்க்கின்றோம். மத்தேயு 4:19-20 பார்க்கும்போது இப்படியாக மிக சிறப்பாக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்கின்றார். என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக்க தன்னுடைய ஆஸ்தியும் அந்தஸ்தையும் அவர்கள் செய்த பணிகளை விட்டு அவரே தெய்வம் என்று அவரே குருவாக சீடராக பின் சென்றதை பார்க்கின்றோம். வேதத்தில் நாம் பல நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். மத்தேயு 9:9 பார்க்கும்போது வரி வசூலித்துகின்ற மத்தேயு அவனுடைய வார்த்தைக்கு அழைப்பை ஏற்றுக்கொள்கின்றான். ஆண்டுடைய அழைப்பை ஏற்ற மத்தேயு ஆண்டுடைய பின் செல்கின்றான். அவனுக்கு இருந்த அனைத்தையும் மீண்டுமாக அவன் சமர்ப்பிக்கின்றதை பார்க்கின்றோம். லூக்கா 19 சொல்வது போல அங்கு பார்க்கின்றோம், சகே என்ற மனிதனை ஆண்டவருக்காக காத்திருக்கின்றான். அவனை
ஆண்டவர் அழைக்கின்றார். ரட்சிப்பை பெற்றுக்கொள்கின்றான். அவனுடைய குடும்பத்துக்கு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவனாக ஆண்டவரை பின் செல்கின்றான். அவனுக்கு இருந்த அனைத்தையும் ஆண்டவருக்கு என்று திரும்ப மக்களுக்கு நான் பெற்றுக்கொண்டதை திரும்ப நான் அழைப்பேன் என்று சொல்கின்றதை பார்க்கின்றோம். யோவான் 8:31 சொல்வது போல, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யலாக இருப்பீர்கள் என்று சொல்கின்ற வார்த்தைகளாக காணப்படுகின்றது. யோவான் 13:34-35 வசனங்களை பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை சீடர்களுக்கு கொடுக்கின்றார். ஒருவரை நேசிங்கள் என்று திருவுளம் பட்டுகின்றார். லவ் வித் அனதர் என்று சொல்கின்ற வார்த்தையை பார்க்கின்றோம். அப்போது நீங்கள் எல்லாரும் என்னுடைய சீடர்கள் என்று சொல்லப்படுவீர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சீடர்கள் என்று சொல்கின்ற வார்த்தையை பார்க்கின்றோம். மார்க்கு 10:28 வசனத்தில் பார்க்கும்போது பேதுருவை அழைக்கின்றார். முதலாவது பார்க்கும்போது யோவான் 8:31 சொல்வது போல, இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சீடர்கள் என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக பார்க்கும்போது ஒருவர் அன்பு கூறுவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சீடர்கள் என்று சொல்கின்றதை பார்க்கின்றோம். மத்தேயு 13:35 பார்க்கின்றோம். அதை மிகுந்த கனிகளை கொடுக்கிறவர்களெல்லாம் ஆண்டவருடைய சீடர்கள் என்று யோவான் 15:8 சொல்கின்றது. நான்காவதாக பார்க்கும்போது தன்னையும் தன் குடும்பங்களை வெறுத்து ஆண்டவரை பின்பற்றுகின்றவன் அவனுடைய சீடன் என்று லூக்கா 14:27 சொல்கின்றது. ஐந்தாவதாக பார்க்கும்போது தனக்குண்டான ஆஸ்தி பாச அந்தஸ்து எல்லாம் வெறுத்து ஆண்டவரை பின்பற்றுகின்றவன் தன்னுடைய சீடன் என்று லூக்கா 14:33 சொல்கின்றது. ஏழாவதாக பார்க்கும்போது குருவுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் எல்லாம் அவனுடைய சீடன் என்று மத்தேயு 10:24 சொல்லப்படுகின்றது. தானியேல் 6:11-23 வசனங்களை நாம் பார்க்கும்போது சோதனைகளில் பற்றுறுதியாகி வெளிப்படுத்துவதே சீடத்தின் விலையாக காணப்படுகின்றது. Revealing faith in trials and temptation is the cost of discipleship ஆக நாம் பார்க்க முடியும். சோதனைகளிலே பற்றுறுதியை வெளிப்படுத்துவதே சீடத்துவமாக காணப்படுகின்றது. தானியேல் 6:11-23 வசனங்களை பார்க்கும்போது பாடுகளை ஏற்றுக்கொண்டவனாக தானியேல் பார்க்கின்றோம். அந்நிய தேசத்திலே அவன் பாபிலோனில் வாழ்கின்றான். அந்நிய தேசத்தில் வாழ்கின்ற தானியேல் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடியினாலே அவன் ஆண்டவருடைய கிருபை பெற்றவனாக உயர்ந்த நிலையிலே காணப்படுகின்றான். ராஜாவை அடுத்து இருக்கின்ற நிலையை அவன் நிற்கின்றவனாக பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நேரங்களிலே சூழ்ச்சிகள் மூலமாக சிங்க கெபியிலும் இருக்கின்ற நேரங்களிலே அவன் ஆண்டவரை பற்றுறுதியாக ஜெபிக்கின்ற வீரனாக 3 வேளையிலும் பார்க்கும்போது ஆண்டவர் அவனுக்கு துணியாக இருக்கின்றார். சோதனை நேரங்களிலும் அவனோடு இருக்கிறவராக அவன் மூலமாக ராஜாவும் சீஷராக மாறுகின்றதை பார்க்கின்றோம். சிங்கங்கள் மத்தியிலே இருக்கின்ற நேரங்களிலும் அவனை விடுவிக்கின்றவராக பார்க்கின்றோம். அவனுடைய விசுவாசம், அவன் ஆண்டவர் ஒருவரை தெய்வமாக வணங்குகின்றான். முழு உள்ளத்தோடு அவரை பின்பற்றுகின்றான். உண்மையான நிற்கும்போது சோதனைகளாக காணப்படுகின்ற நேரங்களிலே விடுதலை தருகின்றவராக ராஜாவே சீஷனாக மாற்றிய நிகழ்வுகளை நாம் வேதத்தில் பார்க்கின்றோம். தானியேலை போல சோதனைகளின் மத்தியிலும் பற்றுயதாக நிற்கும்போது
உண்மையான சீடர்களாக நாம் வேதத்தில் பார்க்க முடியும். எண்ணங்களை சந்திப்பதே சீடத்தின் விலையாக காணப்படுகின்றது. இன்றுரிந்து ஆர்ட்ஸ் ஃபேஷ த காஸ்ட் ஆஃப் டிசபிள்ஷிப்பாக சொல்லப்படுகின்றது. அப்போஸ்தலர் பவுல் இரவும் பகலும் பாராமல் செய்கின்ற தேவ மனிதன் பாடுகளை ஏற்றுக்கொள்கின்றார், சகிக்கின்றார், ஆண்டவருக்காக நிற்கின்றார், சுவிசேஷ பயணங்களாக உலகமெங்கிலும் செல்கின்றார். 3 சுவிசேஷ பயணங்களாக, மிஷினரி பயணங்களாக உலகமெங்கும் செல்கின்றதை பார்க்கின்றோம். மிக சிறப்பாக அவர் சொல்கின்றார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கும்போது அவர் அங்கே பலவிதமான நெருக்கங்களை, இன்னல்களை சொல்லுகின்றார். முதலாவது பார்க்கும்போது மன போராட்டங்களை குறிப்பிடுகின்றார். இரண்டாவது பார்க்கும்போது வெளிப்புற வாய்வில் இருக்கின்ற போராட்டங்களை குறிப்பிடுகின்றார். மூன்றாவதாக பார்க்கும்போது கிறிஸ்துவ ஊழியத்துக்காக அவர் செய்யும் முயற்சிகளை பார்க்க முடியும். பாடுகளை சகிக்கின்றார், அனைத்தையும் ஏற்றுக்கொள்கின்றார். ஆண்டவருடைய அழைப்பை பெற்றவர்களாக உலகமெங்கிலும் ஆண்டவருக்காக பணி செய்ய அர்ப்பணித்துக் கொள்கின்றார். பலவிதமான காரியங்களை இங்கே 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்றது. உபத்திரவங்களை குறிப்பிடுகின்றார், நெருக்கடிகளை சொல்கின்றார், இடுக்கண்களை சொல்கின்றார். அடிகள் அவர்கள் செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவர்கள் அடிகள் வாங்கி கொண்டு வதை சொல்கின்றார். காவலிலே வைக்கப்பட்டதை குறிப்பிடுகின்றார். பசி பட்டினியெல்லாம் அவர் குறிப்பிடுறதை பார்க்கின்றோம். ஊழியத்தின் பாதையாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து குருவாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அனுபவித்த துன்பங்களை இவர் சொல்கின்றதை இதே ரட்சணை நாள் என்று சொல்கின்றதை பார்க்கின்றோம். அவனுடைய வார்த்தைக்கு ஏசாயா 49:8 குறிப்பிட்டு சொல்கின்றார். இப்போதே ரட்சணை நாள் என்று, அனுகிரக காலம் என்று சொல்கின்றதை பார்க்கின்றோம். அனைத்தையும் வெறுக்கின்றார். தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து கிறிஸ்து ஜீவன் என்று சொல்கின்றார். சாவு எனக்கு ஆதாயம் என்று உண்மையான சீடருமாக அவர் அர்ப்பணித்து பார்க்கின்றோம். நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், விசுவாசத்தை காட்டுக்கொண்டேன் என்று, என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கின்றவனாக நிற்கின்றேன் என்று சொல்கின்றதை பார்க்கின்றோம். மூன்றாவதாக பார்க்கும்போது மார்க்கு 10:35-45 வசனங்களை பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் சர்வீஸ் இஸ் காஸ்ட் ஆஃப் டிசபிள்ஷிப்பாக சொல்லப்படுகின்றது. அர்ப்பணிக்கின்ற வாக்கை தான் அவனுடைய சிரசத்துவம் என்று சொல்கின்றதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு போதனைகளாக சொல்கின்றார். மார்க்கு 10:35-45 வசனங்களை பார்க்கும்போது மிக சிறப்பாக சீஷன் என்றவன் என்பதை குறித்து சொல்லப்படுகின்றது. அவன் பணிவிடைக்காரன் என்று சொல்கின்றார், சர்வன்ட் என்று சொல்கின்றார். தன்னை தாய்த்து கொண்டு வாழ்கின்றவன் தான் சீஷன் என்ற சொல்கின்ற வார்த்தையை சொல்லப்படுகின்றது. 43ஆம் வசனத்தில் பார்க்கும்போது உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரன் இருக்க கடவன் என்று சொல்கின்றார். ஒருவேளை பெரியவனாக இருக்க ஆசைப்படுகின்ற இருந்தால் உங்களை சொல்கின்றார் பணிவிடைக்காரன் என்று சொல்கின்றார். ஆண்டவருடைய பணியை செய்கின்றவர்களாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு, தன்னை தாய்த்து கொண்டு மக்களுக்கு பிரயோஜனமற்ற சேவையை செய்கின்றவர்களாக, பணிவிடைக்காரர்களாக நாம் செய்கின்ற பணிகளிலே அர்ப்பணிப்பின் பணியாகத்தான் செய்கின்றவர்களாக சொல்லப்படுகின்றது. 44ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவனுடைய ஊழியத்துக்கு அர்ப்பணித்துக் கொள்கின்றவன் முதலாவது மற்றவர்களுக்கு ஊழியம் செய்கின்றவனாக, உதவி செய்கின்றவனாக இருக்க கடவுள் என்று சொல்கின்றது பார்க்கின்றேன்.
45ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்டும் பொருளாக்க தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆண்டவருடைய மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வந்த நோக்கம் ஊழியத்தை கொல்ல வரலை, ஊழியம் செய்தவராக, பணிவிடை சேரர்களாக, சீடருடைய கால்களை கழுவுனவராக, குருவாக காணப்படுகின்றார். உண்மையான குருவாக நாம் பின்தொடர்கின்றோம். மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கின்றவர்களாக காணப்படுகின்றது. இந்தியாவில் நாம் பார்க்கும்போது, அன்னை தெரேசாவை பார்க்கும்போது, நாட்டமற்ற மக்கள் மத்தியிலே, திக்கற்றவர்களாக இருக்கின்ற மக்கள் மத்தியிலே, தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே உண்மையான சீடர்களாக அம்மையாருடைய ஊழியத்தை நாம் பார்க்கின்றோம். டச் வித் அன்டச்சபிள் பீப்புளாக இருக்கின்ற மக்கள் மத்தியிலே, தீண்டாமை பிடித்த மக்கள், வியாதியின் குஷ்டி வியாதியின் மூலமாக இருக்கின்ற அவர்களை ஆதரித்த அம்மையாராக, அதனுடைய பணியை ஒரு சர்வெண்டாக, ஊழியராக செய்கின்றதை பார்க்கின்றோம். உண்மையான சீடர்களாக நாம் வாழ்கின்றோமா? ஒருவேளை பணிவிடைக்காரர்களாக இன்றைய சூழ்நிலையில் இருக்கின்றோமா? எத்தனையோ தேவ ஊழியர்கள் தன்னை தாழ்த்துகின்றவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்க்கையை முழுவதாக அர்ப்பணித்து கொண்ட வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 8:31 சொல்வது போல இயேசுவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக, அவனுடைய அடிசூடுகளை பின்பற்றுவர்களாக நாம் வாழ்கின்றவர்களாக நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். உண்மையான விசுவாசிகளால் அல்ல, அவனுடைய சீடர்களாக நம்முடைய அருள் பணியை, அவருடைய கட்டளையை கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களெல்லாம் கிறிஸ்துவர்கள் என்று, சீடர்கள் என்ற உண்மையை அறிந்து கொள்வோம். உண்மையான சீரத்துவமாக்க நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பு கொள்வோம் பார்க்கின்றோம். மத்தேயு 6:13 சொல்வது போல கடற்கரையில் இருக்கின்ற தண்ணீராக இருக்கின்றது, அதனால் எந்த பிரயோஜனமாக இருக்கின்றதில்லை. அது நீர் உப்பாக மாறும்போது தான் சுவை தருகின்றதாக, மற்றவர்களுக்கு ஒரு சுகந்த சுவையாக நாம் புசிப்பதற்கு சிறந்ததாக காணப்படுகிறது. உப்பை போல நம்முடைய வாழ்க்கையை மாற அர்ப்பணித்துக் கொள்வோம். சீஷன் என்பவன் உப்பை போல சாரம் கொடுக்கின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொள்வோம். அவனுடைய பணிகளை செய்கின்றவர்களாக வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று திருச்சித்தத்துக்கென்று நிறைவேற்றுவோம். உண்மையான சீடர்களாக வாழ்வோம். இன்றைக்கு திருச்சபைக்கு விசுவாசிகள் தேவையில்லை. ஆண்டுகளாக காலகாலமாக திருச்சபைக்கு நான் விசுவாசி என்று சொல்வதனால் பிரயோஜனமில்லை. அவனுடைய அருள் பணியை செய்கின்றவர்களாக, அவருடைய மிகுதி ஆட்களோ குறைவு என்ற அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அன்றுக்கென்று சாட்சியாக அவனுடைய பின் செல்வோம். வேதத்தின்படி வாழ்கின்றவர்களாக, உண்மையான சீடர்களாக நாம் நிற்போம். அப்போது நிச்சயமாக நம் தலைமுறைகள் அல்ல, வரும் தலைமுறைகள் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக, நம்முடைய வாக்கிய உகந்த ஆண்டவருக்கென்று கொடுக்கின்ற சீடத்தினுடைய வாக்கியாக மலரும் என்பதில் சந்தேகமில்லை. இதை கேட்டுக்கொள்கின்ற உங்கள் வாக்கையும் கர்த்தர் உண்மையான சீடர்களாக மாற்ற துணை செய்வராக. ஆமேன். ஆண்டவருக்கு நேராக நம்மை சாழ்த்துவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய பொற்பாதங்களை சமர்ப்பிக்கின்றோம். இந்த வைரஸ் நேரங்களிலும் விதமாக உங்களுடைய அன்பை சொல்ல கிருபை செய்தீர். அதுக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, உண்மையான சீடர்களாக
உடைய வார்த்தையின்படி கேட்கின்றவர்கள் அல்ல, அதன்படி நடக்கின்றவர்கள் தான் சீடர்கள் என்று உண்மையை அறிந்து கொண்டு உலகமெங்கிலும் சென்று உமக்கு சாட்சிகளாக்க நிற்கின்றவர்களாக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களை நீ தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. உண்மையான சிரத்துகளாக்க வரும் தலைமுறைகளுக்கு எங்களை பயன்படுத்துங்க. எங்கள் திருச்சபைகளினுடைய மக்களை, விசுவாசிகளை பயன்படுத்துங்க ஆண்டவரே. வைரஸின் காரணமாக தத்தளிக்கின்ற குடும்பங்களுக்கு பொற்பாதத்தில் வைக்கின்றோம். யெகோவா ரஃபா, சுகம் தாரும் ஆண்டவரே. சமாதானத்தை குடும்பங்களுக்கு அருள் செய்யுங்க. சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம், பெரியவர்களுக்காக ஜெபிக்கின்றோம், வல்லுநர்களுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த இக்கட்டான நேரங்களிலே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். உடைய வருகைக்கு எதிர்நோக்கி நிற்கின்ற திருச்சபைகளாக எங்கள் திருச்சபையில் நிற்க துணை செய்யும் ஆண்டவரே. நல்ல ஒரு மயிலை தருகின்றவரே, அதற்காக நன்றி. அது மூலமாக நாங்கள் வாழ்ந்து சுபிட்சமாக நாங்கள் வாய துணை செய்யும் ஆண்டவரே. திருச்சபையின் தேவைகளுக்காக சந்திக்கின்றோம், ஜெபிக்கின்றோம். தேவையான உதவிகளை நீ செய்ய பலன் தாருங்க. நீரே தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து திருப்பெயராலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். என் அன்பு சகோதரர்களே, விதமான செய்திகளும் வீடியோக்களும் மீண்டும் நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மீண்டுமாக வரும் வாரத்திலே சந்திப்போம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமேன்.